ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. ஒரு பேட்ட ரவுடியை கொண்டு வந்து ராஜராஜ சோழனுக்கு இணையா வந்து இந்த ஆண்டவர்னு சொல்லக்கூடிய டார்ச் அடிச்சு திருவார பார்த்தீங்களா, அந்த கமலஹாசன் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, ராஜராஜ சோழனை விட வந்து சேகர் பாபு வந்து நிறைய கும்பாபிஷேகம் குடும்பத்துக்குலாம் பண்ணிட்டாராமா. சரி. நாம என்ன சொல்ல, அதான் இது அண்ணாமலை. நாடா? ஓ, அண்ணாமலை சொல்லிட்டாரு இங்கெல்லாம் அவர் என்ன இருந்தா ஊரே ராஜராஜ நான் என்ன சொல்றேன்னா, ராஜராஜ சோழன் காலில் விட்டு தூசிக்கு வருவாங்களா இந்த கும்பல்லாம், இவனுங்களுக்குலாம் அறிவு வேண்டாமா இந்த கும்பலுக்குலாம்? நான் என்ன கேட்குறேன், அவன் அன்னைக்கு வந்து பாருங்க, வாடி வந்த பச்சினுக்கு வாளால் அவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து ஈந்தவன் காண்கா. ஒரு புறாவுக்காக வேடன் புறாவை அம்பு விட்டு கொள்றான். அந்த புறா வந்து சக்கரவர்த்தி சோழ மன்னன் முன்னாடி வந்து விழுகுது. உடனே என்ன பண்றான், வேடன் வரான், எனக்கு புறாவை கொடுங்க கேட்கறான். அப்போ புறாவுக்கு அந்த புறாவை விட்டு, உனக்கு பதில் நான் என்னுடைய மாமிசத்தை தரேன், உனக்கு மாமிசம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொடை மாமிசத்தை, தன்னுடைய தொடை கரியை அறிந்து கொடுத்தவன் சோழ மன்னன். ஏன் இந்த சேகர்பாபு கொடுப்பாரா இல்ல இந்த கமலஹாசன் கொடுப்பாரா? ஐயோ இவனுங்கெல்லாம் இந்த கும்பல வாயில ஏதாவது வந்துட போது எந்த அளவுக்கு ஐயோ என்னையா இவங்களுக்கு அறிவு வேண்டாமா? மன்னன் சோழ இததான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, பேட்டை ரவுடிட்டு இருக்காரு தேர்வு. நான் என்ன சொல்றேன், சோழன் காலில் விட்டு தூசிக்கு இந்த கும்பல் வருமா? ஐயோ அவன் எப்படி ஆண்டான் தெரியுமா? அவனுடைய ஆட்சியில இந்த நாடு, இந்த தமிழகம் எப்படி இருந்து தெரியுமா? சொல்றான் பாருங்க, புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம்பூத்து நகரி வனம் வீச செந்தா மறைபூத்து சிலம்பு வனம் வீச அரகராவென்று அபயமிடும் ஒளியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற பேரொழியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் அடிமில்லா முதலோனை போற்றொழியும் முத்தாளே பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாலே மோறு மடமடந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரலாய் பெண்கள் குறவை இடுமொழியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்கின்ற ஆலயமும் காரணத்தின் வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வருமோனி ஆரம்பமுங்க. அதாவது ஆலயம் எப்படி இருந்துச்சா, விடிய காலம் 4 மணிக்கு அப்படியே மங்கள வாத்தியம் ஊதும் கோயில்ல. இந்த இவனுங்களை மாதிரி சினிமா தியேட்டர் மாதிரி சிறப்பு வரிசை, ஸ்பெஷல் தரிசனம், விஐபி தரிசனம், மாங்கொட்டை தரிசனம், புளியங்கொட்டை தரிசனம் சொல்லி இந்த கும்பல் மாதிரி சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் அந்த கும்பல். இவனுங்கெல்லாம் புகழ்றான்னு பாருங்க, வாயில எனக்கு வந்துடும் ஏதாவது சொல்லி விட போறேன். அவ்வளவுதான் மண்ணை, என் மண்ணை எப்படி ஆண்டாம் பாரு. வாரணத்தின் மீதே வரும்பவனி ஆரம்பமுங்க. மாவேரி வீதி வரும்பவனி வீதிகளும் கூரையிலே முத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்போருக்கு பைம்புனொலி பெற. பாதையில போறவனை கூப்பிட்டு, ரோட்ல போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுத்தானா என் சோழ மன்னனுடைய ஆட்சியில. இவன் கொடுப்பானா? அன்னைக்கு பிச்சை எடுக்கிறான் மக்கள், தெருவா பிச்சை எடுக்கிறான். ஊசி கூட காசு இல்லையா, பிச்சை எடுக்கிறான். என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க விட்டானுங்க, புறம்போக்கு வாயில கெட்ட வார்த்தை வந்துட போகுது. அப்புறம் பாருங்க, அவன் ஆட்சியில அந்த என்ன சொல்றான், அன்னமிடும் சாலைகள் தோறு ஆலயங்கள் வைப்பார். எந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா டெய்லி 24 மணி நேரம் அன்னதானம். நீ குடிப்பியா? நீ கோயில் காணிக்கல சுரண்டி வாயில போட்டுக்கிற, வயிற்றுல போட்டுக்கிற, நாசமா போறதுக்கு. ஏண்டா சிவஞ்சத்து குலநாசம்டா, வயிறு சொல்றேன். ஒரு நாள் இருக்குடா உங்களுக்கு எல்லாம். 80 ரூபாய் கேட்பான், விட மாட்டான். போகாது. அதனால கேளுங்க, முழுசா கேளுங்க. சொர்ணம் அளித்து சொகுசு பெற நிற்பாரும் சிவனே சிவனே என சிவகர்த்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா என்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நால்வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதம் ஒரு 3 தரம். இந்த மன்னனுடைய ஆட்சியில் அவனுடைய நீதம் சரியாக கடைபிடிக்கப்பட்டதுனால மாறி பொழியும் மாதம் ஒரு மும்மாறி மழை பெய்தாயா, மாறி பொழியும் மாதம் ஒரு 3 தரம் ஏறி பெருகி ஏறடிக்க மல்லரெல்லாம் நாட்டு நடும்புரசி நளினமிகு சொல்லலியும் கூத்தொழியும் குரு பூசை தன்னொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதியது போல் இருந்தது இந்த தமிழகங்கிறான். என் மன்னனுடைய ஆட்சியில அவ்வளவு, என்னுடைய சேர சோழ பாண்டியர் ஆட்சியில, மூவேந்தர் ஆட்சியில அவ்வளவு செழிப்பா இருந்துச்சான் ஐயா. ஆனா இந்த கும்பல் ஆட்சியில இருக்குதா? கோயில் சொத்து அத்தனையும் கொண்டு போயிடறானுங்க. உருப்படுமாயா? நீ இன்னைக்கு நல்லா இருக்கும் எம்பருமா. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, சாமியே சொல்றான், கோவிலிலை பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியருக்கு ஈய திருடுகிறான் என் முதலை. கணக்கன் முதல் அடுத்த வரை சொல்லக்கூடாது. கள்ள பெண்ணாருக்கு இணக்கமாதா இருந்து எடுப்பன். இணக்கமாதா என்னது? கள்ள பெண்ணா இருக்குங்க, விளக்கம் கொடுக்க முடியுமா? இவனுக்கெல்லாம் என் கோயில் சாமி சொல்றான், என்னுடைய பணத்தை இவர்கள் கொள்ளையிட்டு இவர்கள் இந்த மாதிரி பண்ணுவான். ஆனா இந்த இவனுங்களுக்கெல்லாம் இருக்கு ஆப்பு, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு பகவான் சொல்றான். உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. ஆத்மாவுக்கு இந்த கும்பல சேகர் பாபு, இந்த கமலஹாசன், இந்த எல்லா காசனும் தண்டனை அனுபவிச்சாங்க. நான் பேசுறேன், நானும் தப்ப முடியாது பாவத்துல இருந்து. அதனால பாருங்க, எவனும் தப்ப முடியாது. அதனால இங்க இருங்க அவனுடைய ஆட்சி இங்க பாருங்க என்ன சொல்றான், சொர்ணம் அளித்து சொகுசு பண்ணி. சொர்ணம் தங்கத்தை தானமா கொடுத்துருக்காயா. இன்னைக்கு எவனா தங்கத்தை தானமா கொடுப்பானா? அந்த அளவுக்கு நாடு செழிப்பா இருக்கான் இவனுக்கு ஆட்சியில. இவனுக்கு செழிப்பா இருக்கான், அவ்வளவு கொள்ளையடிச்சு வாயில போட்டானுங்க. அதனால இவனுக்கு எல்லாம் இருக்குது ஆப்பு, 80 ரூபாய் கொடுப்பான். அதான் அண்ணாமலையே சொல்லிட்டாரு, வச்சு செஞ்சு விட்டுருக்காரு நம்மள. பாத்தீங்களா சேரையோ, சோழனுக்கு உனக்கும் என்னையா சம்பந்தம்? அவன் வட்டி வச்ச கோயில நீ சுண்ணாம்பு அடிக்கிறியா? நீ சொல்லுங்க,
ஒழுங்கு அந்த கோயிலுக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு என்னுடைய மன்னன் என்ன பண்ணான்? வாரமதி இல்லாமல் மன்னனதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தி அரசாளுகையில் கண்டு வேதாவும் கமல திருமகளும் நண்டு தெய்வாரும் நாராயணருமைச்சி அந்தந்த மாமுனிவர் எல்லோரும் தான் கூடி சென்று சிவனார் திருப்பாதம் சென்றனிட்டு சாகாதிருக்கும் சமல திருப்பொருளை ஏகாபரணை எங்கும் நிறைந்த மூலப்பொருளை முதற்பொருளை காரணமே சாலப்பொருளை தவத்தோடு அறுபொருளை எங்க அப்பாட்ட போய் நாரணரும் வேதான் ஆடி பெரும்பொருளை காரணரே வேதான் கனல்கமமான ஆழமுதரித்து அவ அறவை வேதரித்து கோல திருக்களுக்கு கோர்வையிட்டோனே ஆணை தெரிவித்து அங்க எங்க அப்பனை போய் புகழ்றான். யாரு? தேவர்கள். யோ சிவபெருமான எலும்பியா, என் சோழ மன்னன் அவனுடைய ஆட்சி பாரு, நீதி நெறியோடு ஆள்றான். அதனால அவன் ஆளக்கூடிய அந்த தேசத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட இடத்துல மும்மாறி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி சிவன் இடத்துல போய் யார் மன்றாடுறா? தேவர்கள் 39 கோடி தேவர்கள் போய் மண்டாடுறான், முனிவர்களும் போய் மண்டாடுறான். அவ்வளவு ஒரு அழகான இது செஞ்சிருக்கான் என்னுடைய மன்னன். இவனுக்கு ஒரு கோயிலுக்கு கோட்டைச்சூருக்கு சுண்ணாம்பு அடிக்கிறானா? சொல்லு. அன்னைக்கு என்னுடைய மன்னன் என்ன பண்ணா? சுண்ணாம்பு விடுங்க, முதல்ல விளக்குக்கு என்ன வாங்கி கொடுக்குறானா? விளக்கு என்ன வாங்கி கொடுக்குறானா? திருட்டு பயலுக. அதனால இங்க வருங்க எங்க அப்பா அன்னைக்கே சொல்ற மாதிரிங்க, என்னுடைய மன்னன் எப்படி ஆண்டானா? சோழ மன்னன் ஆதி பொருளை அனுதினமும் தானோக்கி சோதி இடநீதம் சொல்லுவேன் அம்மானை தெய்வ மனுநீதம் தேச ராசநீதம் மெய்யெருந்தும் நீதம் விளம்புவேன் அம்மானை 1008 வான திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காதுங்க. 1008 திருப்பதி திவ்ய தேசம் இருக்கு. ஒரு கோயில் கூட ஒரு பூஜை ஒரு குறிப்பிட ஒரு செகண்ட் கூட அப்படியே கணப்பொழுது கூட தங்கு தடையில்லாம நடந்துச்சான். அதான் சொல்ற பாருங்க, 1008 வான திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காது. கோயில் கிணறு குளங்கரைகள் ஆனதையும் தேய்வு வராதே சேருமதில் கோட்டைகளுங்க. கோயில் உள்ள கோட்டை சுவர் மதில் சுவர் உள்ள எதுவுமே ஒரு துள்ளி கூட சேதம் இருக்க கூடாது. அவ்வளவு அழகா பராமரிச்சிருக்கான். இவனுக்கு பாருங்க, வா எத்தனை கோயில் சீக்கிரம் முடிஞ்சுக்கிட்டு கிடக்கு, வா நான் உனக்கு கூட்டி கொண்டு காட்டுட்டா வா. இவனுக்கு இந்த பாவத்துல எங்கேயே கொண்டு தொலைப்பானுவேன். அதான் சொல்லட்டுமா? இருங்க, நான் இதோட இதையும் சொல்லித்தான் ஆகணும். நானே கோயில்ல தான் பூஜை பண்றேன், அறநிலை சார்ந்த குருவுக்கு தான் பூஜை பண்றேன். 9 வருஷம் ஆச்சு, எனக்கு 5 நிமிஷம் சம்பளம் கொடுக்கல. அது வரைக்கும் அந்த லட்சணத்துல இருக்கிறாங்க. அதனால இங்க பாருங்கய்யா, என்ன பேச விடுங்க. அதனால ஒரு புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு இருந்த காலம் வேற. மன்னனாட்சியில் என்ன இருக்கு? எளியோர் வலியோர் என்று பாராமல் கலிகுற நன்றை கண்ட விளக்க வரை பாருங்க. அன்ன மடுமை தகுங்க அகங்கலிகுற எந்நேரம் பிச்சை இடுவார் எளியோருக்கு பந்தலிட்டு பக்தர் தண்ணி தம கழிப்பாருங்க. எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாருங்க. 6ல் ஒரு கிழமை அசமையில் தான் விட்டு தேரிய சோழன் சீமை அரசாண்டி தான். எங்க சோழ மன்னன் எப்படி அரசாண்டு இருக்கான்? அதாவது நாட்டுக்கு இரவு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு வீட்டுக்கு தட்டி பிச்சை கட்டாலும் பிச்சை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு செழிப்பா இருந்திருக்கு, பாதுகாப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குதா? நள்ளிரவு கதவை தட்டினா அவ்வளவு வீட்டுக்குள்ள இருக்கும், அட்டாக்ல சேர்த்துருவான். அவ்வளவு திருட்டு எல்லாம் வந்துட்டு இவன் ஆட்சியில. இவனுங்க என்னமா பெரிய இது மாதிரி பேசியிருக்கேன். எளியோர் வழியர் என்று எல்லாத்துக்கும் ஒரே வழக்கு தான். எல்லா எளியோர் வழியரும் பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு ஊழல் பண்ண அவ்வளவு பேருமே இன்னும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கான், தொடர்ந்து மந்திரி ஆகுறான், எம்எல்ஏ ஆகுறான். இன்னைக்கு என்னைக்குதான் அவனுக்கு சுடுகாட்டு போற வரைக்கும் அவனுக்கு தீர்ப்பு வராது. அப்ப என்னையா நடக்குதுங்க? 1200 ரூபாய் தின்றுக்கானே ஒருத்தன். அதான் சொல்றேன், இவனுக்கு இன்னும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான், இன்னும் 10 வருஷம் செத்து போயிடுவான். அப்புறம் இவன் பண்ண ஊழலை யார்கிட்ட போய் தண்டிப்பீங்க? இந்த மோடி தண்டிப்பாருன்னு பார்த்தா மோடி கண்டுக்கவே இல்லை. இந்த மோடிக்கு அந்த பாவம் கூடாது, மோடிக்கும் தண்டனைக்கு உள்ளவர் மோடி. நான் அதையும் சொல்லிக்கிறேன். மோடி வந்து பவர் இருந்து ஏன் உங்களை விட்டு வைக்காரு? மோடி நினைச்சா 1/2 மணி நேரம் ஆகுமா அந்த கும்பல் குடுமையை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு? 1/2 மணி நேரம் ஆகுமா? மோடி நினைச்சா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நினைச்சா, இவங்களும் கள்ள கூட்டணியான்னு எனக்கு சந்தேகமா வருது. என்னையா போவாங்கய்யா ஆட்சி? அதனால அண்ணாமலை கையில பவரை கொடுக்கணும். அண்ணாமலை உள்துறை அமைச்சராக்கணும், எங்க ஐயா யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்கணும். அப்பதான் அந்த நாட்டுல ஊழல் ஒழியும், ரவுடிஸ் இருக்காது, எல்லாம் இருக்காது. அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நாடு. ஐயா வைத்தறிச்சலா இருக்கு. அதனால சோழனை சொல்ற இந்த கும்பலுக்கு என்னையா தகுதி இருக்கு? சோழனை சொல்லிட்டே போகலாம். சோழமன் ஆட்சி எப்படி? கோவில் சிவாலயங்கள் குளம் கூபம் வாவிகளும் சேவி தனிதினமும் செய்வானே தான தர்மம். ஆதலால் சோழன் அரசாலும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலைநிறுத்த வேணுமா? எங்க தேவர்களையும் முறையிடுறேன் எங்க அப்பா சிவபெருமானத்தை. சிவனே, அவன் மாதிரி உன்னுடைய கோவில் குவாலய சிவாலயங்களை பராமரிக்க எவனாலே முடியாது. அதனால அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில நீ தோசி மரளி சொல்லி விளக்கிடுங்க. அவனுடைய ஆட்சிகள் எப்படி துர்மரணமே நடக்கலையா ஐயா? துர்மரணம் நடக்காதான் சோழனுடைய ஆட்சியில. ஆனா இவன் ஆட்சியில பாருங்க என்ன நடக்கு? எங்க பார்த்தாலும் இளவு 5 வயசு பிள்ளை சாவுது, எல்லாம் சாவுது, எல்லாம் மரணம். எங்க பார்த்தாலும் துர்மரணம், மரணம், விபத்து, குடிச்சிட்டு சாவுறான், குத்திக்கிட்டு சாவுறான், எங்க கொலை. இதுல இந்த லட்சணத்துல வேற இவரு வந்து ராஜராஜ சோழன் போயிருக்க வாயில் நாக்கில எதுவும் சொல்லிட போறேன். ஏதாவது என்னையா இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கான்? சோழனுக்கு அவனுக்கு தூசிக்கு வருவான் இல்லையா? சிவனே சிவனேன சிவகர்த்தா நிற்பாருங்க. இந்த இவரு அல்லையா பாபு, இவருக்கு அதுக்கு என்னைய சம்பந்தம்? நீ சிவநாமம் சொல்லுவியா? நீ சொல்லு. ஆனா உனி அந்த பாவனுகளை சும்மாவோட சாமியா தான் சொல்றான். பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்து விடுவாங்க. அதோட ஆவிக்கு தான் ஆக்கின, ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை தண்டனை நரகத்துல. உடல் கிடையாது, உடல் அழிஞ்சு போயிடும். இவன் 80 வயசு ஆச்சு, 10 வருஷத்துக்கு இயற்கையாவே செத்து போயிடுவான். அப்புறம் இவங்களை யார் தண்டிக்கிறது? இவன் ஆத்மா அழியாது, உலகம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. இந்த ஊழல்வாதி கும்பலெல்லாம் வச்சு செய்வாங்க. அதான் சொன்னான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேனுங்க. சிவபுரம் விடுவானா இவனுங்களை?
புள்ளிஞ்சு எடுத்து விடுவோம். அந்த சேகர் பாபு, இந்த கமலஹாசன், இந்த ஊழலுக்கு ஊதுகுழல் ஊதுறவனுங்க, இவனுக்கு எவனுமே தப்ப முடியாதுயா. ஊழல்வாதிக்கு ஒரு சவுக்கடினா, இந்த ஊழல்வாதிகளுக்கு துணை போறான் பாரு, அவனுக்கு 1000 சவுக்கடி. அதை தான் சொன்னா, மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேரும்னா. இவனுங்களுக்கு நீ இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிற பாரு, உனக்கும் தண்டனை உண்டுங்க. அவனை விட இவனுக்கு தான் தண்டனை. இவனுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறான் பாரு, அவனுக்கு பெரிய தண்டனைங்க ஊழல்வாதிகளை. அதனால இங்க பாரு, சாமி எங்க அப்பன் பரம்பொருள், இதுல இருந்து எவனும் தப்ப முடியாது. சாமி சொல்லிட்டா, மண்ணுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாள் என்றாரு சாமி. எவனுமே தப்ப முடியாது. KNR தப்ப முடியாது, ராசா தப்ப முடியாது, கனிமொழி தப்ப முடியாது. இன்னும் திமுக சரி அதிமுக சரி யாரு பேசுறனா, நீங்க எவனுமே இந்த பாவத்துல இருந்து தப்ப முடியாது. எல்லா பயிர்களுக்கும் தண்டனை உண்டு. 1500 ரூபாய் திமுறாவே தெரியாம பாருங்க என்ன ஒருத்தன். இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான்யா. உன்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல? 1/2 மணி நேரம் ஆகுமாய்யா மோடி நினைச்சா? சும்மா இந்த இவங்க எல்லாம் குறை சொல்லாதீங்கய்யா, வயிற்றுச்சல் வெங்காயமா இருக்கு. அண்ணாமலை தான் உனக்கு லிஸ்ட் எடுத்து தராருல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? இவங்களே விடுங்கய்யா, இவங்களே சுயநலவாதிகளானு எனக்கு சந்தேகமா வருது. அதனால இறைவன் தான் இவங்களை தண்டிக்கணும். இவனுக்கு இந்த கும்பலை எவனும் தண்டிக்க மாட்டான். நான் என்ன கேட்கறேன், எல்லாம் அது உச்ச அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் இந்த திமுக பத்தி நீ பயப்படுறேங்கிற? பயப்படுறாருங்க மோடி உண்மையாலுமே திமுக வந்து பயப்படுறாரு. அதான் உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. நேரம் எங்கய்யா யோகி ஆதித்யநாத் இருந்தாருன்னு வைங்க, அவ்வளவுதான். யோகி பிரதமரா இருக்கணும். யோகி பிரதமரும் அண்ணாமலை உள்துறை அமைச்சரா இருந்தனா அது ஹெச் ராஜா குடியரசுத் தலைவரா இருக்கணும். இந்த 3 மும்மூர்த்திகளும் ஒரு லைன்ல வந்தாங்கன்னு வைங்க, இந்தியா கிளீனா இருக்கும். எந்த ஊழலும் இருக்காது. எந்த ஒரு இந்த கும்பல வாழை ஆட்டமாட்டா சுருக்கிடுவான். ரவுடிஸ் இருக்காது. சுண்ணாம்பு வச்சிருவார் வாழை நெறிக்கு யோகி சாமி. விடுங்கய்யா இவங்கள. நான் ஏதாவது பேசிடுவேன், கம்முனு. எனக்கு தேவையில்ல இந்த அரசியல் விடுங்க. நீங்க அப்பா சிவனை பாருங்க. நாம இந்த பூமிக்கு வந்ததே மோட்சம் அடைகிறதுக்கு தான். இந்த ஆத்மா 7 பிறப்பு தான் மனித பிறப்பு. இது நம்ம பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்கக்கூடிய மக்களுக்கு 7வது பிறப்பா கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம். மறுபடியும் நம்ம புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிரிவு எடுப்போம். நீங்க ஆட்டுக்கறி திங்குமா, அதே ஆடா நம்ம 1 லட்சம் ஆடா பறப்போம். பிறக்க வேண்டிய சிவரும் படைச்சிருவோம். நான் சொல்ல அப்பவே சொல்றான், ரஜசி பிள்ளையும் கத்தோ கர்மி ஜாயுதே ததா பிள்ளையும் தமசி மூணு ஜாயுதேன்ட்ட முடிஞ்சு போச்சு. என்ன தேடாத ஆத்மாக்கள் 84 லட்சம் பிரிவு எடுக்கும். மனித பிரிவு கிடைக்காது. புழு விலங்கு பறவை ஆடு கோழி பண்ணின்னு பறப்ப. இன்னைக்கு நாம சிக்கன் 65 திங்கமா, அதே சிக்கனை நாம பறப்ப நம்மள ஒருத்தன் திம்பான். இன்னைக்கு நான் ஆட்டுக்கறி திங்கன்னா என்ன, நான் 1 லட்சம் ஆடா பறப்பேன், என்ன திம்பான், வெட்டி திம்பான். அதனால இந்த ஆத்மா வந்து அழியாது. இந்த ஆத்மா பல உடல் எடுக்கும். அதனால இந்த ஆத்மா அப்பா அடையணும். அப்பா அடைஞ்சா மோட்சம், விடுதலை. அதனால அப்பாவை தேடிக்கோங்க. அப்பா அதான் சொன்னா, என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தொரலாம் சலமது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போய்சின்ற அந்த ஆடியோ கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் நீங்களா, அவங்களுக்கு மேல் போய்ச்சி மோட்சம் கொடுத்துருவான். இந்த அயோக்கிய கும்பலுக்குலாம் நரகத்தில் தள்ளி பிறப்பு 84 லட்சம் பிறகு கொடுப்பேன்னு சிவபெருமான் சொல்றான். அதனால அப்பவே சொல்லிட்டான், பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்த வித்திகன் என வந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து செத்திருந்து தீ நரக தீல் கூட்டில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து குதிதாண்டாய். அப்பா சிவபெருமான தேட ஆத்மா புழு கொஞ்சம் நரகத்துல. அவனுக்கு உயிரடைய முடியாது, அவனுக்கு விடுதலை கிடையாது, அவனுக்கு மோட்சம் கிடையாது. மோட்சம் அதாவது மோட்சம் தாயா இருக்கிறதே உயர்ந்த சித்தி. நம்ம பிறந்ததே மோட்சம் அடைகிறதுக்கு தான். 7 வாய்ப்பு தான் மனித பிறப்பு. இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். இந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு தயவு செய்து அப்பா சிவனை தேடி மோட்சத்தை அடைங்க, அவ்வளவுதான். இந்த அரசியல்வாதி பயல்களை நம்பாதீங்க. இவனுக்கு பின்னாடி போக வேண்டாங்க. எவனுமே சக்கரை குட்டி கிடையாது. எல்லாம் மனநிலை கழிக்கிற பயல்கள் தான். எல்லாம் இப்ப நல்லவன். இப்ப ஒருத்தர் திட்டுவான், அடுத்த ஒருத்தர் புகழ்வான். அங்க எவனையும் நம்புறதுக்கு இல்ல. சிவனை மட்டும் நம்புங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, சிவனை தேடுங்க. அரசியல மண்ணலி போடுங்க. அரசியல் வேண்டாம் நமக்கு. அப்பாவை தேடி மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடுங்க. அதான் அன்னைக்கு சூரனுக்கு வந்து எங்க அப்பா முருகப்பெருமான் சொன்னா, அதாவது மோட்சமது தேட தீர்ச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதி விட்டு விடுனா. சூரனுக்கே புத்தி சொன்னா, ஏய் மோட்சத்தை தேடுதா, மோட்சத்தை தேடினாதாடா உனக்கு பிறவி கிடைக்காது, விடுதலை அடைவா, ஆத்ம விடுதலை, நித்திய வீட்டுக்கு போயிருவ, துன்பத்திலிருந்து விடுபடுவேன்னா. இல்லைன்னா துன்பம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிறவி வந்தாலும் துன்பம் தான். நீ கர்மா அனுபவிக்க அடுத்த உடல் எடுத்துருவேன். அதனால தயவு செய்து அப்பாவை தேடுங்க மக்களே. நான் அவ்வளோன்னு சொல்லுவேன். இந்த பைத்தியக்காரன் சொல்றது சத்திய வார்த்தை, இந்த பிச்சைக்காரன் சொல்றது சத்திய வார்த்தை. நம்புங்க, இதெல்லாம் அப்பாவுடைய வார்த்தை. அப்பாவை மனசுல நினைங்க. நீங்க கோயில போய் உளுந்து கும்பிட வேண்டாம், புரண்டு கும்பிட வேண்டாம். அப்பாவை மனசுல நினைச்சாலே போதும். சாமி அதான் சொன்னா, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம்கான், மேலதாளம் குறவை தோணி வேண்டாம்கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். சிவபெருமான் சொல்றான். அன்பு எங்க பூக்கும்? செடியில பூக்காது, இதயத்துலதான் இருக்கு. இதுக்கு அன்பு அப்பாட்ட கொடு, உனக்கு நித்திய வீடு மோட்ச வீடு சிவ வீட்டு கூட்டு போயிடுவான். அதை விட்டுட்டு இந்த இவனுகளை பத்தி பேசிட்டு தான் நாமளும் கர்மவனைக்கு உள்ள வந்துருவீங்க. வேண்டாம் அந்த அரசியல் நமக்கு. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு
சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.